எல்இடி என்று நாம் இப்போது பரவலாக பயன்படுத்துகின்ற லைட் எமிட்டிங் டயோடு என்பதை கண்டுபிடித்து கொடுத்தவர் மரியாதைக்குரிய முகமது காஜா நசுருதீன். இதற்காக பல நாடுகள் அவரை அங்கீகரித்துள்ளன. அந்த கண்டுபிடிப்பை அவர் இந்தியாவில் தான் நிகழ்த்தினார். வேதி பொறியியல் அறிஞர். அப்படி கரிம ஒளி இரு முனையங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஓஎல்இடி, இதன் மூலம் அவர் த ஃபாதர் ஆஃப் டிஜிட்டல் டிஸ்பிளே என்று பெயர் பெற்றவர். இப்போ நம்ம டிஜிட்டல் டிஸ்பிளே ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் பேருந்துகளுக்கு பின்னாடி பார்க்கலாம், அது எந்த ஊருக்கு போகுது அப்படின்லாம் அதில் சிறப்பாக எல்இடியில் ஓடும். அந்த டிஸ்பிளே கான்செப்டை கண்டுபிடித்த இந்த மாமனிதர் முகமது காஜா நசுருதீன் ஏதோ தீவிரவாதிகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்று கூறி இவரை நாட்டிலிருந்து வெளியேற்றினார்கள். இக்கோல் பாலிடெக்னிக் என்று சுவிட்சர்லாந்திலே இருக்கிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் படித்த கல்லூரி. அங்கே சென்று அவர் பேராசிரியராகிவிட்டார். ஆனால் சுவிட்சர்லாந்திலே கால்சியம் டயோடு என்கிற ஒன்றை அவர் கண்டுபிடித்து அறிவிக்கிறார். மிக அற்புதமான அந்த ஃபர்ஸ்ட் டயோடு இந்தியாவிலிருந்து போனாலும் உலகெங்கிலும் அது அதிதீவிரமாக பரவி கடைசியில் இந்தியாவுக்குள்ளேயே மிக பிரம்மாண்ட கண்டுபிடிப்பாக உள்ளே நுழைந்து விட்டது. குவாரஸ்மி என்கின்ற பன்னாட்டு விருது இவருக்கு வழங்கப்பட்டது. எப்போதும் உலக அளவிலான விஞ்ஞானிகளின் பட்டியலில் 2% என்கின்ற அந்த 2% மாபெரும் விஞ்ஞானிகள் பட்டியலில் எப்போதுமே முகமது காஜா நசுருதீனுக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இவர் கண்டுபிடித்து கொடுத்த டைட்டேனெட் என்கின்ற அந்த கருவியை பயன்படுத்தி தான் முழுக்க முழுக்க எல்இடி என்று அழைக்கப்படுகின்ற இந்த சகாப்தத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இவர் எந்த நாட்டில் வேணுமானாலும் இருக்கட்டும், இவர் இந்தியர் தான். இந்திய அடையாளத்தின் அற்புதம், இந்திய அறிவியலின் மாபெரும் சாதனை இந்த மாமனிதர் முகமது காஜா நசுருதீன்.